ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் கோர்ஸ் வித்தவுட் நீட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஹை சேலரி ஜாப்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் கோர்ஸஸ்க்கெலாம் நீட்டு கண்டிப்பாக தேவை. ஆனால் நாம் இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ், அது போக இன்னும் சில மெடிக்கல் கோர்ஸுக்கெலாம் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகக்கூடிய கோர்ஸுக்கு நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கோர்ஸஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், நீட் எக்ஸாம் எழுதலைன்னா நம்ம உள்ளவே போக முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. நீட் எக்ஸாம் எழுதணும்னா எம்பிபிஎஸ்னாலும் சரி சில ஃபீல்டுக்கு தேவைப்படும், பட் சில ஃபீல்டுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி தேவைப்படாத ஃபீல்டில் ஹை சேலரி வரக்கூடிய ஜாப் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதாமல் ஜாயின் பண்ணக்கூடிய மெடிக்கல்ஸில் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ நர்சிங் படிப்புக்கு நான் நீட்டு தேவையில்லை, நிறைய பேர் நீட் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சில வதந்திகள் இருக்கனால அதனால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. பட் நர்சிங்க்கு நீட்டு தேவையில்லை. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்டு இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அளவுக்கு இல்லாட்டியும் கூட இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஜாபில் நல்ல சேலரி கிடைக்கும். இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஹை சேலரி கோர்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஹை சேலரி கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம், அதாவது 12th நம்ம என்ன படிச்சிருக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருப்பீங்கள்ல. ஷார்ட்டாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா பிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நம்ம 12th படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஜாப் மீன்ஸ் இந்த கோர்ஸுக்கெலாம் அப்ளை பண்ண முடியும் நீட் எக்ஸாம் எழுதாமலே. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இருக்குது. நர்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம். அது பார்த்திங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜிலையும் இருக்குது. வேறு ஏதாவது இருக்குன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரி பிடெக்கில் கோர்ஸில் கூட நீட் எக்ஸாம் எழுதாமலே நம்ம ஜாயின் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நேம் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, சில கோர்ஸுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸஸ்க்கெலாம் நிறையா வாண்டட், அதாவது ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸ். ஸோ நர்சிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த பாப்புலர் மெடிக்கல் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸு. இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் கூடயே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கிற நாலேஜ் மாதிரி நம்மளுக்கும் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுதான் மட்டும்தான் இந்த கோர்ஸை படித்ததுக்கு நம்ம யூஸ்ஃபுல். நம்ம இந்த ஜாப்லேயும் நம்மளை நல்லா ஸ்ட்ரகிள் இல்லாமல் கரியரை கொண்டு போக முடியும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பர்சன் நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 24,000 பெர் மந்த் கிடைக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த சேலரி ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 30,000லேருந்து ஹையஸ்ட் சேலரி பார்த்திங்கன்னா 37,000 வரைக்கும் கிடைக்குது. அண்ட் தென் இது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நீ டிபெண்ட்ஸ், இது ஹை சேலரியாக கூட சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகணுன்னா நீங்கள் ரிசர்ச் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச்சிங் ஜாப் மாதிரி தான். இந்த ஜாப்பில் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூ கேன் எய்ம் ஃபார் அ pursuing a course upon completing a programs like BSc and diploma. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம், இல்லை டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கலாம். ஸோ நர்சிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் அது எந்த கோர்ஸாக நான் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸுக்கானது. இது எங்கே ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் பயோஸ்டாட்டிஷியன் கன்சல்டன்ட், இந்த மாதிரி ஜாபுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த கிளினிக்கல் ரிசர்ச் யூஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 17,500 வருது. ஸோ இது கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு. ரிசர்ச் ஹையஸ்ட் பர்சனுக்கு மாறும்போது இன்னும் கொஞ்சம் சேலரி அதிகமாகவே வரும். இந்த வரிசையிலே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி கோர்ஸ். ஸோ பயோடெக்னாலஜி கோர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது போக பார்த்திங்கன்னா சில
யூனிவர்சிட்டிஸில் கூட வந்து பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இந்த கோர்ஸ் எடுக்க தயங்குறாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இசிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி கோர்ஸ்லேருந்து இது ஒரு தனி கோர்ஸாக டிஃப்ரெண்ட் கோர்ஸாக இருக்குது, இந்த கோர்ஸ் படித்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. இந்த கோர்ஸோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம 12th வந்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஒர்த் ஆகும், இல்லை எலிஜிபிள் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி இடத்துலங்கன்னா ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியும், ஃபார்மசியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும், ஃபுட் ப்ரொடக்ஷன், அனிமல் ஹர்பஸ்ட்ரி அண்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், அண்ட் தென் டெக்ஸ்டைல்ஸில், நியூட்ரிஷன்ஸில் அண்ட் மெனி மோர். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பயோடெக்னாலஜிக்கு இருக்குது. ஸோ உங்கள் பயோடெக்னாலஜிக்கு ஜாப் வந்து இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே கிடைக்கும்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட சேலரி வந்து பாருங்கள், கவர்மெண்ட் சேலரியில் வந்து 9,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், அலவன்ஸ் எல்லாம் போட்டு அதிகமாகும். ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 12,000 to 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க பர் மந்த்து. ஸோ என்ட்ரி லெவல் போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்கனாலோ இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இன்னும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸுங்கிற ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பயோமெடிக்கல் சயின்ஸை ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல்னு இருக்குது. ஸோ பயோ ஹார்வெஸ்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபீல்டெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பயாலஜி அண்டு மெடிசன் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருந்தா பயோமெடிக்கல் சயின்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டோட ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு போக நீங்கள் இதில் இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மெயின்டைன் ப்ரொமோட் ஆர் ஹெல்த் இன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை ஹியூமன்ஸ் அனிமல்ஸ்க்கான நியூட்ரிஷனு, டிசீசஸ் எல்லாம் எப்படி வரும், என்ன வரும், அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் பயாலஜி அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ்னால் லெபார்ட்ரி ரிசர்ச் ஒர்க். ஸோ லெபார்ட்ரி ரிசர்ச் ஒர்க்கும் நீங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட சேலரி வந்து பாருங்கள், பயோமெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் வந்து இல்லை கம்பெனிஸ்லேயே வந்து சேலரி கிடைக்கிறது எப்படின்னா 1.2 lakh to and 2.2 lakhs per annum கிடைக்குது. ஸோ ஆவரேஜாக போட்டால் 10,000 ப்ளஸ் கிடைக்குது பர் மந்த்துக்கு. அண்ட் தென் நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சேலரி வந்து 4 lakh or 6 lakh per annum கிடைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பயோகெமிஸ்ட்ரினாவே கண்டிப்பாக நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். நிறைய பேர் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதெல்லாம் சிலதெல்லாம் விட்டுட்டு படிப்பாங்க. ஸோ அப்படி படிச்சிருந்தா நம்ம இந்த கோர்ஸில் நம்ம எலிஜிபிள் ஆகவே முடியாது. ஸோ இந்த பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே நம்ம என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து ஸ்டடி அபவுட் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரன், பிரேக், ரிப்பேர், வேல்யூ. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம படிப்போம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் என்ன ஆர்கன்ஸ்லேருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை தான் படிப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பர்சன் ஹூ ஒர்க்கிங் இன் பயோகெமிஸ்ட்ரி இன் இந்தியா அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 65,000 per month கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட்ஸில் பெரிய ரிசர்ச் சென்டரில் கிடைக்கக்கூடிய சேலரி. நீங்கள் இதை நம்பிட்டு சின்ன கம்பெனியில் போயிட்டு எனக்கு இந்த சேலரி கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வேணால் பாசிபிளாக இருக்கலாம். 35,000 to 98,000 per month கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஹை சேலரியான ஸ்கோப் உள்ள ஜாப் தான். நெக்ஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸியாலஜி கோர்ஸ். ஸோ இந்த டாக்ஸியாலஜி கோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம்லேயே டாக்ஸிக் இருக்குது. ஸோ டாக்ஸிக்னாவே நமக்கு தெரியும் ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ம்ஃபுல்லான விஷயம் வந்து நம்ம அனிமல்ஸ்க்குனாலும் சரி ஹியூமன்ஸ்க்குனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாக்ஸிகாலஜியில் வந்து நம்ம வந்து நிறையா கெமிக்கல்ஸை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸை பற்றி, ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா சில சாயக்கழிவு நிலைகள்லாம் வந்து நம்மளோட பூமியை மாசுபடுத்துதில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் படிப்பீங்க. ஸோ அதோட சுச்சுவேஷன் என்ன, அதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்களும் ஃபுல்லாக கூட படிப்பீங்க. டாக்ஸாலஜி யூசஸ் த பவர் ஆஃப் சயின்ஸ் டு ப்ரிடிக்ட் வாட் அ chemical may cause a harmful and share information about a
பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த இதில் வந்து ஜாபில் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் சேலரி. அதே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு வந்து 70,000 per month கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது, பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் இல்லை பெரிய பெரிய ரிசர்ச் கம்பெனிஸ்லன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ். ஸோ இந்த நியூட்ரிஷன் டயட்ஸை வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, நீங்கள் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஸோ நம்மளும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது டிசீஸ் வந்தால் தான் நம்ம வந்து அந்த டேக் கேர் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதர்வைஸ் நம்ம நார்மலான ஒரு ரொட்டீன்லேயே போயிடுவோம். ஸோ பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டோம். ஸோ இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க நியூட்ரிஷனிஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஏதாவது ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கட்டும் அவங்க யார் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னா நீங்கள் இந்த ஒரு 3 months 2 monthsக்கு என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட அட்வைஸை கேட்டு நம்ம நடந்துப்போம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் கிளினிக் சென்டர்ஸில் வந்து தனியாகவே இருக்காங்க. பட் நம்ம யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக எடுத்து போகாதனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜாப் வந்து வெளியில் தெரியாமே இருக்குது. ஸோ கிராஜுவேட் கேன் ஒர்க் ஆஸ் த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ், ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் சீஃப் நியூட்ரிஷன் இன் என்ஜிஓஸில் வந்து நிறையா அது மாதிரி இருப்பாங்க நியூட்ரிஷன்ஸ்லாம். அண்ட் தென் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. இவங்க சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 17,000 per month இன் இந்தியா. ஸோ ஹையஸ்ட் சேலரி இவங்களோட இது பார்த்திங்கன்னா வந்து 41,000 per month. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ்னாவே நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அண்டு கிரிமினாலஜி ஆல்சோ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இல்லை கொலையோ நடந்துச்சுன்னா அவங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்து அங்கே ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பீஷியஸாக தான் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஜாப் ரோல் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை பொறுத்து தான் வந்து நம்ம சட்டம் வந்து இவங்க யார் அவங்க கேஸ் போடுறதோ இல்லை அவங்க மேலே கேஸ் வேணான்னு சொல்கிறதோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஸோ இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கான ஸ்கில்ஸுங்கிறத பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில், கிரிமினல் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கான ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். அது நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுங்கிறது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க இல்லை எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட சேலரி வந்து பேக்கேஜ் வந்து 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து 4 lakh இருக்கலாம் இல்லை 3 lakhக்குள்ளே வர சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் ப்ரொஃபஷனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக மாறும்போது உங்களுக்கான சேலரி வந்து 6 lakh to 8 lakh per year கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷ்னல் தெரப்பிஸ்ட். தெரப்பின்னாவே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். தெரப்பியோட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது எலும்பு உடைஞ்சிருக்குன்னா ஒரே நாளில் சரியாகாது. அதுக்கு தனியாக ஒரு மாதங்கள் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கால் நடக்க முடியாதுங்கிறக்காக கால் அப்படி வச்சுருக்க முடியாது. ஸோ சில தெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் நம்ம நடக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட எலும்போ இல்லை போன்ஸுங்கிற மாதிரி நரம்போ வந்து சரியாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஜூரியாக இருக்கட்டும் இல்லை அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்கட்டும் இல்லை டிசேபிள் பேஷண்ட் சொல்லக்கூடிய நம்ம கை போயிடுச்சு கால் போயிடுச்சு அதனால் அது காலை அசைக்க முடியல அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து இவங்க யூஸ் ஆவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்களோட பேஷண்ட் வந்து டெவலப் பண்ணுறக்கும் அதாவது அவங்களோட லெக்ஸாக இல்லை ஹேண்ட்ஸை வந்து அசைக்கிற உதவி செய்கிறக்கும் அவங்க அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரக்கும் அவங்களோட இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் இதை நம்ம யூஸ் டே டு டே லைஃப்பில் அவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது எவ்ரிடேவும் அவங்க சில டைம்ஸ் வந்து கன்ஃபார்மாக அவங்க வந்து கூடவே இருக்க சான்சஸும் இருக்கும். இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8,500 to 11,500 per month கிடைக்குது ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அவங்களோட சேலரி பேக்கேஜ் இன்னும் அதிகமாகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ஜிஓஸில் வந்து இருப்பாங்க அவங்க ஹை சேலரியோட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. அதுலேயே தனியாக சொல்லணும்னா ஸோ அதில் வந்து நாம் வந்து இப்போ ஒரு சும்மா ஓவர்வியூ மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த பேராமெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொஃபஷன் வந்து இதுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா நர்ஸு, பார்மாலஜிஸ்ட், தெரபிஸ்ட் அண்டு ஃபிசிஷியன் அண்டு ஹெல்த் ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நிறையா டொமைன் ஜாப் எல்லாம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்குள்ளே வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ரைட் ஃபார் டேக்கிங் அ பிளட் சாம்பிள்ஸ் அண்ட்
ஸோ ஏதாவது பிளட் சாம்பிள் டெஸ்ட் பண்ணனா கூட அவங்களுக்கு பிளட் அந்த டெஸ்ட் லேபில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் முடித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க சேலரி பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வந்து 18,000 பெர் மந்த் கிடைக்குது. அதே வந்து இவங்களோட சேலரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 50,000 பெர் மந்த். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறதோட கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்மிங். ஸோ இந்த டைரி ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வீட்டில் வந்து பால் ஊற்றுறவங்களா இருக்கட்டும், இல்லை பால் கடை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், நிறையா சம்பாதிப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த கோர்ஸுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால், இந்த கோர்ஸ் படித்தா தான் அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு எஜுகேஷனுங்கிறதெல்லாம் அது பெருசாக தேவையில்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் மில்க் ப்ராடக்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவின் ஆரோக்கியா அந்த மாதிரிலாம் சொல்லலாம்ல. ஸோ ஹட்சன், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து செக் பண்ணுறதுக்கான குவாலிட்டி டெஸ்ட் கண்ட்ரோலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி டைரி ஃபார்மிங் கோர்சஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த மாதிரி ஜாபுக்கு போக முடியும். அங்கே வந்து உங்களுக்கான ஜாபுங்கிறத விட எந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ரிசர்ச்சர், லாஜிஸ்டிக் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இன்ட்ரீட்டரி ஆஃபீஸர், இந்த மாதிரி ஏகச்சக்கான ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப் ரோல்ஸோட சேலரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 இல்லை 15,000 ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் சேலரி. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து தனியாகவே மாடு வாங்கி வளர்த்தி நாங்கள் ஃபார்ம் வைக்க போகிறேன், அதோட பால் வச்சு நான் செலவு இதெல்லாம் ஈடுகட்ட போகிறேன்னு நினச்சிங்கன்னா, நான் இங்கே சொன்ன எக்ஸாம்பிள் தான் அதோட ப்ராஃபிட் லாஸு இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 வந்து வருமானம் வருதுன்னா அதில் வந்து 6,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணக்கே போயிடும். ஸோ 6,000 போடுறது போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் உங்கள் கையில் 4,000 இருக்குமா லாபமாக. ஸோ அந்த லாபமெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து 1,20,000 சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து குறைஞ்ச மாதம் ஒரு 10,000 எக்ஸாம்பிளுக்காக வச்சு போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் வளர்த்துற மாடோ இல்லை அதோட பாலை வச்சு வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வா கல்ச்சர் அண்ட் ஃபிஷ்னரிஸ். ஸோ அக்வா கல்ச்சர் அண்ட் ஃபிஷ்னரி நம்ம கேள்விப்படும்போது தெரியுது. ஸோ இது வந்து எப்படி டைரி ஃபார்மிங், அதாவது மாடை வச்சு மாடு பண்ணை வளர்த்துற மாதிரியே வந்து இது வந்து ஒரு ஃபிஷ் பண்ணைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால், அதாவது ஃபுட்டாக கொடுக்குற ஃபிஷ்ஷாக இருந்தால் அது தனியாக கொண்டு வருவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சும்மா அழகுக்காக வரத்தில் ஃபிஷ்ஷாக இருந்தால் வந்து அது தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபிஷ்னரி ஆஃபீஸர்னு பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் சில பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு கூட இருக்குது ஃபிஷ்னரி ஆஃபீஸர்னு சொல்லி ஜாபு. ஸோ அங்கே வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்க சேலரி தான் அங்கே வந்து கொடுக்கக்கூடிய அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி. ஸோ அது சேலரி செக் பண்ணிடலாமா. ஃபிஷ்னரி ஆஃபீஸர் அல்ல ஃபிஷ்னரி எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,000 to 4,000 வருது. அண்ட் தென் ஃபிஷ்னரி பயாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா 50,000, ஃபிஷ்னரி மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 30,000 அண்ட் ஃபிஷ்னரி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000. நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி சயின்ஸ். ஸோ வெட்னரி சயின்ஸ்னாவே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். வெட்னரி டாக்டர்னால் மாட்டுக்கு ஊசி போகிற டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம பூனை நாய் வளர்த்திருந்தாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல, ஸோ வெட்னரி டாக்டர் கிட்ட. ஸோ அந்த மாதிரி டாக்டர்னு சொல்லலாம். நம்ம டாக்டர் இங்கே நம்ம கோர்ஸ் படிக்க முடியாது. பட் நம்ம வந்து டாக்டர் ஆக முடியாட்டியும் நம்ம வந்து அதுக்கு தேவையான இப்போ எப்படி நர்ஸ் வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெட்னரி சயின்ஸ் எடுத்துகிட்டா வெட்னரி டாக்டருக்கு கீழே நர்ஸாவோ இல்லை டெக்னீஷியனாவோ வேலை செய்வோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ், பேர்ட்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு வர டிசீஸை வந்து குணப்படுத்துவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்களோட சேலரி பேக்கேஜ்னு சொல்லணும்னா, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பர்சனலாக கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். பேர்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 40 ரூபா வந்து 500 ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலையா. அப்படி சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து வெட்னரி டாக்டர் கீழே வராது, நம்ம வெட்னரி சயின்ஸ் படிச்சிருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி. ஸோ ஃபிசியோதெரபி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக முடியாமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் போனால் வந்து எனக்கு அந்த வலி சரியாயிரும், இந்த வலி சரியாயிரும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னும் ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா பேஷண்ட் பை ஹெல்பிங் டெம் டு இம்ப்ரூவ் த ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ். அசைக்கவே முடியாத விஷயங்கள்லாம் அசைக்க வைப்பாங்க. அது வந்து உடனே எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அவங்க ஏதாவது இன்ஜூர் ஆகி இல்லை ஆல்ரெடி பிறந்ததுலேருந்தே டிசேபிளாகவே இருக்காங்கன்னா சரி, அவங்களுக்கு வந்து
ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி மூமெண்ட் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்து இவங்க கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேரளா சைடில் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம ஊரில் வந்து இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணுன்னா நம்ம வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும், நம்ம அதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா 23,000 per month கிடைக்குது, ஒரு ஆவரேஜ் சேலரி இந்தியாவில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி கோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது சின்ன தலைவலினாலும் சரி, காய்ச்சல்னாலும் சரி, நம்ம முதல்ல போகக்கூடிய விஷயம் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசிக்கு நம்ம வந்து அங்கே மருந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கணுன்னா நம்ம அதுக்கு படிச்சிருக்கணும். ஸோ அந்த படிப்பு தான் இந்த படிப்பு. ஸோ இந்த படிப்புக்கான கோர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சைடு, அதாவது அந்த மருந்து வந்து என்ன மாதிரி டைம்லேருந்து வருது, ஸோ அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அதை எப்படி சேஃபாக வச்சுக்கணும், ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஃப் மெடிசன், ஸோ அந்த மெடிசன் கொடுத்தா ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஃபார்மசிக்காக நம்ம எலிஜிபிள் ஆகும். அண்ட் தென் இதோட சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா 14,000 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பிஸ்னஸாக தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்லேருந்து சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்ஸ்லாம் வந்து மரபணுக்கள் மாற்றுறது, இல்லை மரபணுக்களை சேமிக்க வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம குழந்தையில இப்போல்லாம் பிறந்துச்சுன்னா அதை வந்து அந்த தொப்புள் கொடியை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து அது நியூபார்னில் குழந்தைகள்லேருந்து எடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய கேன்சரோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை குணப்படுத்திடலாம்லாம் சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ஜெனட்டிக்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் தெரிஞ்சிருக்கணும். இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 to 25,000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெடிசன். ஸோ நியூக்ளியர் மெடிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஸ்போஸ் ஆகிரும். பட் இந்த நியூக்ளியர் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நியூக்ளியர் மெடிசனில் வந்து டெக்னாலஜிஸ்ட், அதாவது இந்த நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இவங்க கோர்ஸ் முடித்தவங்க, அதாவது இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தவங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் இவங்க வந்து ஹைலி ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனை தான் வந்து ஹைட்டாக போட்டிருப்பாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த ஜாபுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வருவாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை சேலரிக்கு வந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்திய நியூக்ளியர் மெடிசன் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் அண்ட் டயக்னாசிஸ் த ட்ரீட்மெண்ட் வைடு ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ். ஸோ நிறைய விதமான டிசீஸை வந்து இந்த நியூக்ளியர் மெடிசன் வச்சு நம்ம க்யூர் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதோட சேலரி பேக்கேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்டோட சேலரி ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா 4 lakh to 6 lakh per annum கிடைக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.